வணக்கம். தமிழக வெற்றி கழகம். அப்புறம் கரூரில் தமிழக வெற்றி கழகம் பிரச்சாரம் பண்ணும்போது 41 பேர் இறந்து போனாங்கல்ல. அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கமெண்டில் மீடியாவில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போல்லாம் பேசாதீங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது ஆடு மாடு அறிவுக்கு சமம். சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மனித அறிவுக்கு சமம். எதையுமே திமுகவை பற்றியும் சரி, அதிமுகவை பற்றியும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் சரி, சரியானதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மனித அறிவு, இல்லைன்னா ஆடு மாடோட அறிவு. இப்படி நான் சொல்லும்போது சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு கோபம் வராது. நான் உண்மையாக தானே சொல்கிறேன், சரியாக தானே பேசுகிறேன், சரியாக தான் சொல்கிறேன், தெளிவாக தான் சொல்கிறேன். ஆமாம், மனித அறிவுனா சரியானதை சரியாக புரிஞ்சுக்கணும், நல்லதாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதில் அதிகம் பேசுகிறதுக்கு வேலையே இல்லை. சரி, பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்க அதிமுக திமுகவோட மேலே உயரத்தில் இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். விஜய் சார் முதலமைச்சராக ஆவார். தமிழக வெற்றி கழகம் வாழ்க வளமுடன். காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு மக்கள் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையான காதல்னா சொல்லு உயிரையே கொடுப்பேன்னு ஷாஜகான் சொல்லுவார். ஆக தமிழக வெற்றி கழகம் உண்மையான காதல் ஜெயிக்கும். உண்மையான காதல் தந்தை தாய் சம்மதத்துடன் ஜெயிக்கும்.